இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நியூஸ்ல மிக ஹைலைட்டடான ஒரு நியூஸ் இருக்குது. அந்த நியூஸ் அரபுலகத்துல ஹைலைட்டோ இல்லையோ, இஸ்ரேலுக்குள்ள ரொம்ப ஹைலைட்டான நியூஸ். என்னன்னா, இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் நெத்தன்யாவுக்கும் சண்டை வந்துருச்சா? நல்லா இருக்கும் போதுதான் இந்த பொய்யை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டாங்க. சண்டை பிடிச்சதோட என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டா, இப்படி ஒரு பதுங்குகுழியே இருக்கல, இந்த புகைப்படம் மாஃபின் பண்ணின புகைப்படம் நாங்களாக செஞ்சது. இது கிட்டத்தட்ட 3 மீட்டர் நீளமுள்ள ஒரு இடம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 564வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம செய்திகளுக்குள்ள போறதுக்கு முன்பதாக ஆரம்பமாக ஒரு செய்தியை நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்குது. என்னன்னா, இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட 564 நாட்களாக இன்றைக்கு இருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு விவகாரத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. காசா முழுவதும் அழிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளே 564 நாட்களாகவும் அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். காசா மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு எந்த ஒரு முழுமையான கட்டிடங்களும் கிடையாது. கிட்டத்தட்ட 93% காசாவினுடைய அனைத்து கட்டிடங்களுமே அழிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மருத்துவமனைகளுமே அங்க இயங்குகிற நிலைமையில இல்லை. இயங்குறாங்க, ஆனா குறைவாக இயங்குறாங்க. மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு. ஐசியூ யூனிட்னு சொல்லி ஒன்று கிடையவே கிடையாது அங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஸ்கூலும் கிடையாது அங்க. நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், கடல் நீரை நன்னீராக்குகிற நிலையங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. மொத்தத்தில் நீங்க ஜீரோன்னு புரிஞ்சுக்கிறீங்க. எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கிறது. மக்களை பொறுத்தவரையில வடக்குல இருந்து தெற்கு, தெற்குல இருந்து வடக்கு என்று சொல்லி மாறி மாறி அகதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில கடந்த ஒரு 3-4 நாட்களாக வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வித்தியாசமான செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது சில பேருக்கு பொறுக்க முடியாம இருக்கலாம், அல்லது சந்தேகத்தை உண்டாக்கி இருக்குது. என்னன்னு கேட்டா, காசாவே அழிக்கப்பட்டிருக்குது, இவர் என்னடான்னா இஸ்ரேல் தோத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்கிறாங்க. அது நான் சொல்லலைங்க, அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்குது. ஆங்கில பக்கத்தில் நீங்க இந்த செய்தியில பார்க்க முடியாது, அரபு பக்கத்தில் இந்த செய்தியில பார்க்க முடியும். நம்ம ஆரம்பத்திலே ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம்னா, அல் ஜசீராவினுடைய ஒரு போங்கு இருக்குது. அவங்களுடைய அந்த வெற்றிக்கும் காரணம் இதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னன்னா, அல் ஜசீரா அரபு ஆங்கில மொழிகளில் செயல்பட்டு வர்றாங்க, பிளஸ் இன்னும் சில மொழிகளில் குறைவாக செயல்பட்டு வர்றாங்க. அதே நேரத்தில் பல நாடுகளையும் செயல்பட்டு வர்றாங்க. அல் ஜசீரா ஈஜிப்டில் தனியாக செயல்படுறாங்க, அல் ஜசீரா டர்க்கியில் தனியாக, டர்க்கி மொழியிலையும் செயல்படுறாங்க, டர்க்கியில் தனியாக செயல்பட்டு வர்றாங்க. அதே மாதிரி மற்ற மொழிகளில் மற்ற நாடுகளில் செயல்படுறாங்க. இன்னும் சொல்ல போனால் யூரோப்ல பல நாடுகளுடைய பாலிடிக்ஸை தீர்மானிக்கிற ஒரு இடத்துக்கு தற்போது அல் ஜசீரா வந்திருக்கிறது. முன்னெல்லாம் பிபிசியை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, மற்ற ஊடகங்களை சொல்லுவாங்க. இப்ப அல் ஜசீரா பேசப்படுகிற அளவுக்கு மாறி இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் அல் ஜசீரா ஆரம்ப முதலாக செய்து வருகிற விஷயம் என்னன்னு சொன்னா, அரபு செய்தியை ஒரு விதமாக அவர்கள் கொடுப்பார்கள், ஆங்கிலத்தில் வேறு ஒரு விதமாக கொடுப்பாங்க. ஆங்கில அவர்களுடைய செய்தியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன மக்கள் அடிவாங்குகிற செய்திகள் தான் நிறையவே இருக்கும். அங்க அட்டாக், இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, பிலடெல்பியில இப்படி ஆயிருக்குது, பைத்துலாஹியாவில் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி அந்த செய்திகளாக இன்னைக்கும் அப்படியான போங்கு தான் இருக்கு. ஆனா அரபை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல் நடத்தியது எப்படி, இஸ்ரேல் எப்படி பின்வாங்கி இருக்கு, இஸ்ரேலுக்கு விழுகிற அடிகள் என்ன, இந்த செய்திகளாக இருக்கும். ஏன் இதை 2 விதமா செய்யறாங்கன்னா, அரபுலக மக்கள், குறிப்பாக பாலஸ்தீனத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் எவ்விதத்திலும் சோர்வடைந்து விடக்கூடாது, மனதளவில் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுல அல் ஜசீரா கவனமாக இருக்கிறாங்க. மேற்குலகத்துக்கு அந்த செய்திகளை ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, மேற்குலக மக்கள் இங்கு நடக்கிற அநியாயங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அப்ப அரபுலக மக்கள் அநியாயத்தை தெரிய தேவையான அநியாயத்தை சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கூடுதலா அங்க இருக்கக்கூடிய பிளஸ் அடி கொடுக்கிற செய்திகளை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்காக இதை செய்யறாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அந்த தைரியம், அவங்க எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக. நமக்கு இன்ன வரைக்கும் தெரியும், இந்த நிமிடம் வரைக்கும் நம்மளே பலமுறை யோசிக்கிறோமா இல்லையா, பல பேரும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு போகலாமா இல்லையா, எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் ஒரு சுதந்திர போராட்டம் என்று வந்துவிட்டால் போராட்டத்திற்கு தான் முன்னுரிமை. எவ்வளவு எத்தனை 1000 பேர் கொல்லப்பட்டாலும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது உலகத்தில் எந்த நாடு சுதந்திரத்தை பெற்றாலும் இப்படித்தான் பெற்றிருக்கிறது. அதில் அவங்க உறுதியாக இருக்கிறார்கள். எதுக்கு இதை முன்னுரையாக உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில தகவல்களும் அப்படியான தகவல்கள். ஏற்கனவே சனிக்கிழமை வச்சு விளையாடினாங்க, அது இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களுக்கு மத்தியில் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது. குறிப்பாக அவங்க ஒரு
வீடியோ, அல் ஜசீரா ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க சனிக்கிழமை, எப்படி இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அட்டாக் பண்ணினாங்கிறத அவங்க ஒரு 3D அனிமேஷனாக செஞ்சிருக்கிறாங்க. அந்த வீடியோ நம்முடைய டெலிகிராம் பேஜில் நம்ம வெளியிடுவோம், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நம்மளுடைய ரஸ்மினம்எஸ்சி என்கிற டெலிகிராம் பேஜை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அதில் டெலிகிராம் பேஜில் இணைஞ்சிக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு கீழேயும் அதனுடைய லிங்க் இருக்கும், அதிலையும் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னால், இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளும் இஸ்ரேலுடைய பலவீனத்தை உச்சமாக எடுத்து காட்டி கொண்டு மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் சுதந்திரம் மட்டும்தான் அவர்களுடைய இலக்கு. இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்களுடைய இலக்கு வாழ்வதற்கான இலக்கு. தங்களுக்கு இடம் வேணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும். இவங்களை பொறுத்தவரை இருக்கிறத பாதுகாக்கணும், எங்க மக்களை பாதுகாக்கணும், இது எங்க நாடுங்கிறத ஆக்கணும். எனவே இவர்கள் அதிலே உறுதியாக நின்று போராடுவார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது. இந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமாக காசாவில் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 26 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 60க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தெரியும், பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் தொடர்ந்து என்ன சொல்லி வர்றாருன்னா, நாங்கள் எக்காரணம் கொண்டும் காசாவை கைப்பற்றாமல் விட மாட்டோம், எங்களுடைய இலக்குகளை அடையாமல் விட மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது சொல்லலாம் தானே, யார் சொல்லிட்டு போகட்டும், அவர் அது நமக்கு மேட்டர் இல்லை. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நியூஸ்ல மிக ஹைலைட்டடான ஒரு நியூஸ் இருக்குது. அந்த நியூஸ் அரபுலகத்தில் ஹைலைட்டோ இல்லையோ, இஸ்ரேலுக்குள்ள ரொம்ப ஹைலைட்டான நியூஸ் என்னன்னா, இந்த இஸ்ரேல் தொடர்ந்து பொய் சொல்லி வருகிறது என்பதற்கு இன்றைக்கு சாலிடான ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கிறது. பொதுமக்களை கொல்லுவாங்க, கொண்டு விட்டு அது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை கொண்டோம்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அடிப்பாங்க, அடிச்சுவிட்டு அங்கே பாலஸ்தீன விடுதலை அமைப்புடைய கேம்ப் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி பொய்கள் சொல்லி அவங்க மாட்டிக்கிட்டது அது நிறைய. அதே மாதிரி அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்திய தாக்குதலில் உள்ள புகுந்து கற்பழிச்சாங்க, இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எவ்வளவு பொய்யான தகவல்களாக மாறியதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி அவன் இவன் சொன்ன செய்தி எல்லாம் கிடையாது. யாரு சொன்ன செய்தின்னா, இப்ப உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது. இஸ்ரேலுடைய அரசாங்கத்துக்கு உள்ளேயே பெரிய குழப்பமாக மாறிடுச்சு. நமக்கு தெரியும், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட யோ கேலண்ட் அரசாங்கத்தை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது அரசாங்கத்தில் இல்லை, அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது, அது வேற. ஆனால் அவர் கவர்மெண்டோட இல்லை, அவர் தனியாக இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் சில பேர் கவர்மெண்ட்டை விட்டு பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட இன்டெலெக்சுவல்ஸ், கற்றறிந்தவர்கள், அதே போன்று ராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் யுத்தத்தை நிறுத்துங்க என்று கையெழுத்து வேட்டை நடந்து கொண்டிருக்கு தனியா. பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தனியா. இந்த அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்குது தனியா. இப்படி நெத்தன்யாகுவை பொறுத்தவரை நிம்மதி என்பதே இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இடையில வர்ற வழக்கு வேற வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்ன, யோ கேலண்ட் முன்னாள் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்னா இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது அவர் தான் பாதுகாப்பு அமைச்சர். அவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருந்தார். இந்த புகைப்படத்தை நீங்க பார்த்தால எங்கேயோ பார்த்திருக்கமே, இந்த 564 நாட்கள் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தெரியும். முன்னால் அந்த புகைப்படம் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். இந்த புகைப்படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கர், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பதுங்குகுழி, இருப்பதிலேயே ஆகப்பெரிய பதுங்குகுழி மாதிரி உங்களுக்கு பார்த்தா தோணும். அதில் பாருங்க, ஹம்மர் வெஹிக்கிள் ஒன்று காட்சிப்படுத்தப்படுகிறது. ஹம்மர் வெஹிக்கிள் எவ்வளவு பெருசுங்கிறது நமக்கு தெரியும். ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஹம்மர் மட்டுமில்லை, நீங்க ராணுவம் ஸ்ரீலங்கன் போர்சஸ் வச்சிருக்கக்கூடிய வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, டிபெண்டர் பார்க்குறோம்ல, டிபெண்டர் ஹம்மர் எல்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே சைஸுக்கு மாதிரி தான் இருக்கும். அந்த வெஹிக்கிள் எவ்வளவு பலமா இருக்கும்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும், அது ரெண்டாவது விஷயம். ஆனா அந்த வெஹிக்கிள் சைஸை நீங்க பார்க்கணும். ஏன் இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, பொதுவா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வைத்திருக்கக்கூடிய பங்கர்கள் எல்லாமே மிக பெரும் ஆழமான அகலமான வீடுகள் அளவுக்கு வைத்திருக்கக்கூடிய பங்கர்கள். அதனாலதான் அந்த சமாதான பேச்சுக்கண்டு வரும்போது புது வெஹிக்கிளோட வெளியே வர்றாங்க, எல்லாம் அதுக்குள்ள வச்சிருக்காங்க, எல்லாமே அதுக்குள்ள வைக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த யுத்தம் ஆரம்பித்து ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளாக இந்த புகைப்படத்தை வெளியிட்டது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். வெளியிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய 3 மாடி அளவுக்குண்டான ஒரு மிகப்பெரிய பதுங்குகுழியை பிலடெல்பியா காரிடார் பக்கத்தில் கண்டுபிடித்திருக்கிறோம். இது எகிப்தில் இருந்து காசாவுக்குள்ள ஆயுதம் கடத்தப்படுகிற ஒரு பதுங்குகுழி என்று சொன்னார்கள். அப்பொழுதே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படி ஒரு பதுங்குகுழி எங்கள்கிட்ட இல்லை, அவங்க கண்டுபிடிச்சதா சொல்றது பச்சை பொய்னாங்க. ஆனா அவங்களோட எல்லா ஊடகங்களுமே இந்த புகைப்படத்தை காட்டி 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 என்ன செஞ்சாங்கன்னா, பாத்தீங்களா இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல நம்ம பெரிய சாதனை படைச்சிட்டோம்னு இஸ்ரேல் ஊடகங்கள் எல்லாம் கொண்டாடியது இந்த புகைப்படத்தை. அதே ஊடகங்கள் இன்னைக்கு காரி 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 துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இஸ்ரேலிய ஊடகங்களை பார்த்தோம்னா அது ரொம்ப காமெடியா இருக்கும். இப்ப என்னடா இது நீங்க பண்ணிருக்கிறீங்க, என்ன காரணம்னு சொன்னா, இப்படி ஒரு பதுங்குகுழி இருக்கல. பதுங்குகுழி தனியா இருக்கு, அது வேற. ஆனா இவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. இவர் இன்றைக்கு யோ கேலண்ட், இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் நெத்தன்யாகுக்கும் சண்டை வந்துருச்சா,
நல்லா இருக்கும் போதுதான் இந்த பொய்யை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டாங்க. சண்டை பிடிச்சதோட என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டா, இப்படி ஒரு பதுங்குகுழியே இருக்கல, இந்த புகைப்படம் மார்பிங் பண்ணின புகைப்படம் நாங்களாக செஞ்சது. இது கிட்டத்தட்ட 3 மீட்டர் நீளமுள்ள ஒரு இடம். நாங்க அந்த இடத்துக்கு போனோம், போய் பார்த்திருக்காங்க. பார்த்தா அது வெறும் ஒரு குழி மட்டும்தான், 3 மீட்டர் ஆழத்துக்கு இருந்த குழி. அதுல ஒரு வெஹிக்கிளை வச்சு ஒரு போட்டோ அடிச்சாங்க. நாங்க 3 மாடி அளவுக்கு ஆழமான ஒரு பயங்கரமான ஒரு பதுங்கு குழியை கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க அன்னைக்கு அறிவிச்சோம். இதை அறிவிச்சதுக்கு 3 காரணம் அவர் சொல்றாரு. அறிவிச்சதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, இந்த பிலடெல்பி காரிடார்ங்கிறது ஈஜிப்டுக்கும் காசாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பஃபர் ஜோன் சொல்லுவாங்க. பஃபர் ஜோன் என்னன்னா, அந்த இடத்துல ஈஜிப்டுடைய 700 போர்சஸ் ராணுவம் நிற்பாங்க. 1973 பிறகுல இருந்து அந்த இடத்துல அவங்க தான் பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க. இப்ப இஸ்ரேலுடைய போர்சஸும் அங்க நிற்கிறாங்க. இந்த இஸ்ரேலோட போர்சஸ் அந்த இடத்துல கொண்டு நிறுத்துறதுக்காகத்தான் இந்த பொய்யை நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனவே பிலடெல்பி காரிடார் பகுதிகளில் இப்படி ஒரு சுரங்கத்தை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. இதுவரைக்கும் சொன்னது பொய்ங்கிறது தெளிவா சொல்றாரா இல்லையா? இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதி என்ன சொல்றாரு? இட்சாக் பிரிக் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, 10% சுரங்கங்களை தான் அழிச்சிருக்கிறாங்க, அதுவும் அவங்க விட்டுட்டு போனது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுவே பச்சை பொய். இவ்வளவு காலமா 50%, 25% சொன்னது பொய் என்று சொல்லி அவருடைய முன்னாள் ராணுவ தளபதியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப என்னடான்னா, காட்டிய புகைப்படமும் பொய்யுண்டு ஆயிடுச்சு. அப்ப இப்படி ஒரு சுரங்கத்தை அவங்க கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சதாக சொன்னது எதுக்குன்னு சொன்னா, இந்த இடத்துல சுரங்கம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா ஈஜிப்ட்ல இருந்து வெப்பன் கடத்துறாங்க என்கிறத சொல்லி எங்க போர்சஸ் அந்த இடத்துல நிறுத்த முடியும் என்பது ஒரு காரணம். 2வது, பிலடெல்பி எவ்வளவு இஸ்ரேலுக்கு முக்கியம், அந்த இடம் எவ்வளவு முக்கியம்ங்கிறத காட்டுறதுக்காக நாங்க அந்த பொய்யை சொன்னோம். 3வது, அந்த பொய் சொல்லப்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, கைதிகள் பரிமாற்றத்தை தாமதிக்க வைப்பதற்காக. ஏண்டா, கைதிகளை தாங்கன்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உடனே தந்துடக்கூடாதுங்கிறத லேட் பண்ண வைக்கிறதுக்கு செஞ்சோம்ங்கிறாங்க. ஏன் லேட் பண்ண வைக்கிறோம்னா, அப்பதான் பாலஸ்தீன் மக்களை நிறைய கொல்ல முடியும் என்கிறதுக்காக, லேட் பண்ண வைக்கிறதுக்காக நாங்கள் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இந்த 3 காரணங்களை சொன்னது யாரு? அல் ஜசீரா இல்ல, பிரஸ் டிவி இல்ல, குதுஸ் நெட்வொர்க் இல்ல, வேற யாருமே இல்ல. சொன்னது யாருன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இன்னைக்கு போட்டு கிழிச்சு விட்டுருக்கிறாப்ல. அதை இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் அவர்களுடைய ஊடகங்களே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சம்பவம் அவங்க வெளியிட்டு இருந்த நேரத்தில் ரொம்ப பரபரப்பாக பார்த்தீங்களா, நம்ம ராணுவம் எவ்வளவு பெரிய ராணுவம் தெரியுமா? இதைத்தான் நம்ம அப்பல இருந்து சொல்றோம். இவங்க அந்த கம்பி கட்டுறதுல நல்ல ராணுவம், நல்லா கம்பி கட்டுவாங்க, அதுக்குரிய ராணுவம். உலகத்தில் அல்லாஹ் இதை விட ஒரு இழிவை கொடுத்தானா? எவ்வளவு இழிவுண்டு பாருங்க. உலகத்திலேயே நம்பர் 1 ராணுவம் எவ்வளவு அசிங்கப்படுகிறார்கள். இந்த ராணுவம் இப்படி பொய்யான ஒரு போட்டோவை போட்டு தான் செய்தி வரப்படணுமா? ஏண்டா இப்படியுமாடா பண்ணுவீங்கிற அளவுக்கு இன்றைக்கு செய்தி வெளியிட்டு அசிங்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலிய ஊடகங்கள் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தைகள், 3 மாடி அளவுக்குண்டான மிக ஆழமான ஒரு சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இஸ்ரேலுடைய ராணுவத்தையே ரொம்ப வியல்ப்புல ஆழ்த்திருச்சு. இது இப்படியும் இல்லாம பண்ணுவாங்க அப்படின்னு உண்மையை கண்டாலே வியந்து போவாங்க, அது வேற விஷயம். ஆனா இப்படி இல்லாம பண்ணுவாங்க, நாங்கள் ஆச்சரியப்பட்டுட்டோம். அது நாங்க இந்த பிலடெல்பி காரிடாரை பிடிச்சுக்கிறதுக்காக சொன்ன பொய் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த புகைப்படம் பொய்யாக வெளியிடப்பட்டதுன்னு சொல்லி இந்த உண்மையை அவர்களுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரே சொல்லிட்டாரு. நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவங்களே அடிச்சுக்கிடுவாங்க, அவங்களே எல்லாத்தையும் சொல்லிக்கிடுவாங்க. இப்ப அவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நிறைய இது மாதிரி சரக்கு இருக்கு. எனவே இது பச்சை பொய். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சுரங்கங்கள் அப்படியே இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சியாக மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தகவல், அல் ஜசீராவுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, அவங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பற்றி சொல்லும் போது பழைய முறையில் அவங்க சண்டைக்கு தயாராகி விட்டார்கள் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நம்புகிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்கன்னா, சண்டையில 2 விதமான சண்டைகள் நடந்ததை நீங்க பார்க்க முடியும். ஒன்று பழைய மெத்தட், அது எப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 2வது புதிய மெத்தட்ல ஹெலிகாப்டரை நோக்கி தாக்குதல் நடத்தியது அல்லது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதெல்லாம் புதிய மெத்தடாக அவங்க செஞ்சிருந்தாங்க. பழைய மெத்தடாக அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா, இந்த ரோட்ல போற மெர்காவா டேங்க்ல பூமியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஷாவாலுங்கிற ஒரு பெரிய ஒரு தாக்குதல் கருவி, அதை வச்சு அதை வெடிக்க செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் 2வது என்ன பண்ணாங்கன்னா, ஆர்பிஜி வகையான குண்டுகளை பயன்படுத்தினதாக இன்றைக்கு அல் ஜசீரா சொல்றாங்க. ஆர்பிஜி எனக்கு கரெக்டாக ஆர்பிஜினா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படி ஒன்று பயன்படுத்தினதாக. அதே நேரத்தில் சுரங்கப்பாதைகளை பயன்படுத்தி வெளியே வருவாங்க. சுரங்கப்பாதையால் வெளியே வந்து அடிச்சுட்டு அதுக்குள்ளே உள்ள போயிடுவாங்க, திருப்பி கண்டுபிடிக்க முடியாது. அந்த சுரங்கப்பாதையெல்லாம் ஒரு ஏணி வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன இடமாக இருக்கும், குறுகலான இடம், அதுக்காக தான் வெளியே வருவாங்க.
அந்த மாதிரியான தாக்குதல் தான் அவங்களோட பழைய மெத்தட். இதை ஹிட் அண்ட் ரன் அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட்ல மீண்டும் தாக்குவதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தயாராகி விட்டது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாம் இதை ஒரு பெரிய செய்தியா போட்டிருக்காங்க. நமக்கு திரும்பவும் பாரிய அடிவிழ போகுது. கொஞ்ச நாளா சமாதானம்ங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பொறுத்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்ப சமாதானம் கிடையாதுன்ற ஒரு நிலைக்கு நீங்க வருவீங்கன்னா அவங்க ஹிட் அண்ட் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம மக்கள் செத்து மடிய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டுமல்லாம இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்ல அல் ஜசீரா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ரொம்ப காத்திருந்து தயாராகி இருக்கிறாங்க. இந்த கொஞ்ச நாளா ஒரு 40-50 நாளா அடி விழ அவங்க பொறுமை போனது என்னன்னா தயாராகிட்டு இருந்திருக்காங்க, ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறாங்கன்னு சொன்னா அடுத்த கட்ட தாக்குதல்ல தங்களுடைய படைகளுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு மட்டும்தான் வரணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தேவையான அவர்களுடைய படைப்பிரிவுகள் எல்லாம் மாத்திட்டாங்க, அந்தந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க பங்கரை திரும்ப பயன்படுத்த போறாங்க, பங்கர் அட்டாக் தான் பயன்படுத்தப்பட போகிறது என்று சொல்லியும் கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா தாக்குதல் அதிகரிக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. எனவே இஸ்ரேல் தாக்குதல் அதிகரிச்சாங்கன்னு சொன்னா தரைப்படை தாக்குதல் அவங்க அதிகரிச்சிட்டாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் திரும்ப தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனவே இது இஸ்ரேலுக்கு பெரியதொரு பலத்த அடியாக மாறிவிடும். அதனால உடனடியாக சமாதானத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாம் இன்னைக்கு கத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலீல் அல் ஹையா அவங்க இன்னைக்கு திட்ட தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டாரு, இஸ்ரேல் சொல்லக்கூடிய எந்த ஒப்பந்தத்துக்கு நாங்க ரெடி இல்லை, நாங்க சொல்றதுக்கு நீ ரெடின்னா சொல்லு, பாலஸ்தீனத்தை விட்டு மொத்தமாக இஸ்ரேல் வெளியேற வேண்டும், எங்களுடைய கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும், எங்க நாடு எங்களுக்கு வேணும், 5 வருஷத்துக்குள்ள பாலஸ்தீனம் தனிநாடுங்கிற அந்த இடத்துக்கு வரணும், இதுக்கு ஓகே என்று சொன்னா அடுத்த கட்டம் போகும், இந்த 40 நாள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், 41வது நாள் சண்டை பிடிப்போம், இந்த விளையாட்டுக்கு நாங்கள் தயார் இல்லைன்னு சொல்லி மிக தெளிவாக ஹலீல் அல் ஹையா அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாக இருப்பது மட்டுமல்லாமல் மேரிவ் இஸ்ரேலுடைய மேரிவ் செய்தித்தால் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்பது அல்லது அகற்றுவது, மொத்தமாக இல்லாமலாக்குறது அல்லது காசா விட்டு வெளியேற்றுவது இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்று சொன்னது மட்டுமல்லாம ஹைலைட்டடாக தலைப்புச் செய்தியா என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்பது என்பது இஸ்ரேலுடைய அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலே இல்லைங்கிறாங்க. அண்டா இவ்வளவு நாளா என்னடா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க யோசிக்க தோணுதா இல்லையா? அடிப்போம் விழுவோம் ஜெயம்னாங்க. ஆனா இன்னைக்கு மேரிவ் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலிய கவர்மெண்ட்டே பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமா அழிக்கணுங்கிற ஒரு திட்டமே அவங்கள்ட்ட கிடையாது, ஏதோ யுத்தம் பண்றதுக்கு ஆட்சியை தக்க வைக்கிற வரைக்கும் பண்ணிக்கிறோம்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க, யதார்த்தமான இலக்கம் இல்லைங்கிறாங்க. அது உண்மை. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள், அவங்க அதை நேசிக்கிறதுனால தானே, நம்முடைய உரிமைக்காக போராடுறதுனால தானே அவங்க நேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எனவே அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிகப்பெரிய ஒரு கணிசமான படையை இந்த கேப்புக்குள்ள 45-50 நாளுக்குள்ள சேர்த்துட்டாங்க. தங்களுடைய படைப்பிரிவை மீண்டும் அதிகரித்திருக்கிறார்கள். 30,000+ ஏற்கனவே இதைத்தான் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதியும் சொல்லி இருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு மேரிவ் செய்தித்தாள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா 30,000+ ராணுவத்தை அவங்க திரும்ப சேர்த்துட்டாங்க, அவங்களோட படையெல்லாம் கரெக்டா வந்துருச்சு. எனவே மீண்டும் ஒரு பாரிய அட்டாக்கு அவங்க வருவாங்க, அது எத்தனை நாட்கள் நீடித்தாலும் அவர்கள் அதை தாக்குப்பிடிக்க முடியுமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு இதெல்லாமே இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் சொல்லக்கூடிய செய்தியை தான் நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க தனித்தனி பட்டாலியன்ஸை ரொம்ப பவர்ஃபுல்லாக மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம கரில்லா படை தாக்குதல் முறையை அவர்கள் கையாள போகிறார்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய வேலையை ரொம்ப கடினமாக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்றைக்கு இஸ்ரேலுடைய மேரிவ் செய்தித்தாள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்கிறது. இது இன்றைக்கு அல் ஜசீரா அரபுல எடுத்து என்ன பண்றாங்கன்னா தொட்டு காட்டி அந்த செய்திகளை சொல்றாங்க. நிலைமை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறங்க, நம்ம மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க என்ற மாதிரி அவங்க அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை இஸ்ரேலுடைய ரிசர்வ் படை வீரர்கள் 60% சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் யுத்தம் செய்வதற்கு தயார் என்று சொல்கிறார்கள், 40% யுத்தத்துக்கு முடியாதுன்ட்டாங்க. அந்த 900 ஆரம்பிச்சது 1000, 10,000, 1.5 லட்சம், 2 லட்சம் ஆகிக்கிட்டு வருது இல்லை. இதுல என்ன நிலைமை இருக்குன்னு சொன்னா 40% இஸ்ரேலிய ரிசர்வ் படை ராணுவத்தை சேர்ந்தவர்கள்
நாங்கள் யுத்தத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. இந்த அறிவிப்பு இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ராணுவம் சொன்ன அறிவிப்புகளுக்கு நேர் முரணான அறிவிப்பு அப்படின்னு சொல்றாங்க. எனவே இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்களும் இதற்கு பிறகு யுத்தம் செய்வதற்கு தயார் இல்லை என்கிற நிலையில் ஆள் கூடிக்கிட்டே வருகிறது. இன்றைக்கு அந்த செய்திகள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதே நேரத்தில் இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத் வைனட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை, இஸ்ரேலுடைய பத்திரிகை. அதுல ஏன்னா உள்ளுக்குள்ள ரொம்ப குழம்பிடுச்சு, எல்லா உண்மைகளும் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறது. அதுல என்னன்னா சில பேர் இதுல உட்கார்ந்துக்கிட்டு அது என்ன தெரியுமா, அது கொஞ்சம் திசை திருப்புறதுக்கு அப்படி செய்தி போடுறாங்க, இவங்க இஸ்ரேல் நின்று பேசுற பார்த்துக்கிட்டு வர்ற மாதிரி செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அல் ஜசீராக்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் இந்த செய்தி எதுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறான், இப்படி யோசிக்கணுமா இல்லையா? அல் ஜசீரா அரபு பக்கத்தில் இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க உள்நாட்டுக்குள்ள பெரிய குழப்பம் உண்டாயிடுச்சுங்கிறத மிக தெளிவாக அவங்க மக்களுக்கு கொண்டு போறாங்க. நீங்க இஸ்ரேலை கண்டு பயப்பட தேவையில்லை, அரபு மக்களே உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகுறாங்கிறத அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய முன்னாள் விமானப்படை தளபதி, அதே நேரத்தில் ரிசர்வ் படையினுடைய லெப்டினன்ட் கர்னலாக இருந்தவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை எடியோத் அஹ்ரோனோத் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நெதன்யாகு இதயமற்றவர், அவருக்கு ஹார்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பச்சை பொய்யா அந்த ஆளு அப்படின்னு சொல்லி யாரை பத்தி யார் சொல்றா? ராணுவ தளபதி லெப்டினன்ட் கர்னலாக இருந்தவர், அதே நேரத்தில் விமானப்படையில தளபதியாக இருந்தவர், அவரு தங்க நாட்டு பிரைம் மினிஸ்டரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஆளுக்கு இதயமே இல்லை, நம்ம சொல்லுவோம் மனசாட்சி இல்லைன்னு சொல்லுவோம்ல, மனசாட்சியே இல்லை, பச்சை புழுத்த பொய்ய இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதனாலதான் இவர் பொய்யரு, இந்த ஆளுக்கு இதயமே இல்லைங்கிறதுனாலதான் நானும் இந்த யுத்தத்தை நிறுத்துங்கிறதுல அந்த மனுவுல கையெழுத்திட்டு இருக்கேன். யுத்தத்தை நிறுத்தணும், வெல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பொதுவாக ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, இந்த யூதர்களுடைய தன்மை எப்படி இருக்கும்னு கேட்டால், தன்னோட எவனையாவது இணைச்சிக்கிட்டு அவனை கோர்த்துடுவான், அமெரிக்காக்காரனை கோர்த்துட்டு நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு செஞ்சுக்கிட்டு தான் வெண்ட மாதிரி காட்டிக்கிறதுக்கு பின்னாடி நிற்பாங்க. அதுக்கு தான் பார்த்தாங்க எப்படியாவது டொனால்ட் ட்ரம்ப்புடைய தலையை ஏதாவது எலுமிச்சை பழத்தை போட்டாவது மூளையை கசக்கி கொண்டு வந்து வச்சு விட்டு சண்டையாக்கி விட்டுருவோம்னு பார்த்தாங்க. அந்த ஆள் கொஞ்சம் சுதாரிச்சுட்டாப்ல, நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம கரெக்டாக இருந்துருவோம், ஈரானோடைய முட்டை தேவையில்லை, இவங்களுடைய முட்டை தேவையில்லைன்னு தனியாக இருந்துட்டாப்ல. அதை செய்ய பார்த்தாங்க. இப்போ என்னன்னா தெரியுது நமக்கு அது முடியலை, எனவே நம்ம ஓரமாகிறதா நல்லது சொல்லி இன்றைக்கு முன்னாள் விமானப்படை தளபதி, அதே போன்று ரிசர்வ் படையினுடைய லெப்டினன்ட் கர்னல் இப்படியான ஒரு செய்தியை சொல்றாரு. அவரும் கையெழுத்து போட்டாரு, எனக்கு இதுல வர முடியாதுன்னு சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில கோலானி படைப்பிரிவுல மிக முக்கியமான 114 அதிகாரிகள் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற ஒரு செய்தி. இஸ்ரேலுடைய கோலானி படைப்பிரிவுங்கிறது 1963 1967களில் 6 அரபு நாடுகள் 6 நாளில் இஸ்ரேல் தோத்து போனதா இல்லையா, அந்த யுத்தத்தில் தலைமை தாங்கி நடத்தியவங்க யாருன்னு சொல்லி சொன்னா இந்த கோலானி படைப்பிரிவு. அந்த கோலானி படைப்பிரிவில் 114 இஸ்ரேலிய போர்சஸை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது மிக முக்கியமான தளபதிகள் என்கிற செய்தி வெளியாக இருக்கு. இதை இஸ்ரேலுடைய ஹாரெட்ஸ் செய்தித்தாள் வெளியிட்டிருக்கு. ஹாரெட்ஸை பொறுத்தவரையில் ஆல்ரெடி ஹாரெட்ஸுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்குள்ள வழக்கு இருக்குது, அல் ஜசீராக்கு எதிராக இருக்கிற மாதிரி. ஏன்னா இந்த செய்தியெல்லாம் வெளியே கொண்டு வர்றீங்கன்னு சொல்லி இந்த படைப்பிரிவு இந்த யுத்தத்தில் ஆரம்பத்தில் இருந்தாங்க, பிறகு அவங்களை வெளியே எடுத்துட்டாங்க. நீங்க போதும், நீங்க போய் அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெளியே எடுத்துட்டாங்கன்னா, ஆயிரக்கணக்கான இந்த இஸ்ரேலுடைய கோலானி படைப்பிரிவினுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்கிறதுனால அவங்களையும் வெளியெடுத்துட்டாங்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கு. எனவே காசாவில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாகிறார்கள், அப்பாவிகள் மேல தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்பது ஒரு புறம் இருக்க, மறுபுறமாக இஸ்ரேல் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு 4-5 நாட்களாக வெளிவருவதை நாம பார்க்க முடிகிறது. இந்த செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. இதை தவிர்த்து இன்னும் மேலதிக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அதில் என்ன நடந்தது என்பது தனி வீடியோவாக நம்முடைய புதிய சேனலில் நம்ம போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க அதில் பார்த்துருங்க. ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்று இருந்த சேனல் ஏற்கனவே டிஸ்மிஸ் ஆகி இருந்த நிலையில் புதிய சேனல் ஒன்று போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நேற்று நம்ம டெலிகிராம் சேனல் அந்த லிங்கை போட்டிருந்தோம், மீண்டும் இன்னைக்கும் நம்ம போடுவோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் அந்த லிங்கை போடுவோம். மறவாமல் அந்த சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இல்லைன்னு ஏன்னா என்ன நடந்தாலும் ஆல்டர்னேட்டிவா இன்னொன்று இருக்கணுங்கிறதுக்காக அந்த சேனலையும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கை. அதில் நம்ம தனித்தனி வீடியோக்களை வெளியிட இருக்கிறோம். இன்னைக்கு வெளியிட்ட மாதிரி இன்னும் சில வீடியோக்களும் அதிலே வெளியிடப்படும் என்பதால் மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடையட்டும், பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கையோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக எப்பொழுதும் குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.